இன்ஜின் ஆயில் பழசு தான். ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஆயில் இவ்வளோ டேமேஜ் ஆகாது. ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்கோடா சூப்பர் வண்டியை வந்து டைமிங் செயின் மாற்றிருக்கோம், வால்டோர் பேக்கிங் கிட்ட மாற்றிருக்கோம், கேன் சென்சார் மாற்றிருக்கோம், அப்புறம் கூலிங் சர்க்யூட் சென்சார் மாற்றிருக்கோம். இந்த மாதிரி வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வண்டியை வந்து பாலிஷ் பேக்கேஜ் பேசியிருக்கோம். செராமிக் கோட் பேசணும், ஆனால் செராமிக் கோட் போடுற அளவுக்கு இந்த வண்டிக்கு பெயிண்டோட குவாலிட்டி இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்தனால. ஸோ பாலிஷ் பேக்கேஜ் போய்ட்டோம். பாலிஷ் பேக்கேஜ் முடிச்சிருக்கோம், எல்லா ஒர்க்கும் முடிச்சிருக்கோம். இப்போ வண்டி நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. லைக் இதுதான் வண்டியோட லுக். பிஃபோர் வீடியோவும் இதில் இருக்குது. ரூல்ஸ் பிரகாரம் நம்பர் பிளேட் மாற்றிருக்காங்க. சார் வந்து மாற்ற சொன்னார். வண்டியோட பெயிண்ட் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு, ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணி அதை நல்ல ஒரு 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் நீங்கள் வந்து இந்த வண்டியோட ஸ்கின் பெயிண்ட்டை தொட்டு பார்த்தா தெரியும், அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். இதுதான் அவுட், வண்டியோட அவுட்டு. இதுதான் வண்டியோட அவுட், எக்ஸாக்ட் அவுட். ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். RDO ரூல்ஸ் படி நம்பர் பிளேட், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் சென்னை. அண்ட் வண்டியோட இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் அந்தளவுக்கு இன்டீரியர்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி பாருங்கள். ரீடைனர் பாலிஷ் எப்படி கிளேஸ் ஆகுது பாருங்கள். ரீடைனர் பாலிஷ், இன்டீரியர், சீட் சோல்ஸு, அப்பல்சரி எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். டோர் பேட்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. சீட்ஸு, இந்த பிளாஸ்டிக், ஏபிசி பில்லர்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது வண்டி. ஃபஸ்ட்டு அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த வண்டி வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, சூப்பர்னா சூப்பர் மாதிரி இருக்குது. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட். வண்டி பெட்ரோல் வண்டி, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் வண்டி. VRS. ஸோ இதுதான் இந்த வண்டியோட அவுட். உங்களுக்கும் உங்களோட வண்டியை இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஆகணும். இது என்னன்னா மெயினாக வந்து ரஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் பேர்ட் ஷிட்ஸ்லேருந்து, எல்லா கொரோஷன்லேருந்து, கிளைமேட்டிக் சேஞ்சஸ்லேருந்து, தார் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லாம் அவுட்ரு ஓட்டும் போதெல்லாம் நிறைய தார் ஸ்டிக்ஸ்லாம் வரும். இந்த தார் ஸ்டிக்ஸ்லாம் போகிறதுக்கு அதெல்லாம் பெயிண்ட் மேலே போய் நின்றுட்டு பெயிண்ட்டை வந்து டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அது மேலே நம்ம வந்து கெமிக்கல் பாலிஷ் போட்டிருக்கிறதுனால அந்த கெமிக்கல் பாலிஷ் மேலே தான் போய் நிற்கும் அந்த ரஸ்ட்டு, அந்த தார் மாதிரி அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம். ஸோ நம்ம அந்த கெமிக்கல் போட்டிருக்கனால அது மேலே நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா அகெயின் நம்ம ஈஸியாக வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகிடலாம். அதுதான் இங்கே பார்க்குறது. இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி வந்து பை பர்த் வந்து இந்த மாதிரி டீட்டெயிலிங் ஆனதே இல்லை. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆகுது. இன்டீரியர் பாலிஷ்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கேன். அண்ட் மெக்கானிக்கல் ஒர்க்கும் பண்ணியிருக்கு, ஜென்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் வண்டியை. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் அஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். காரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், சொல்லி கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர். ஸ்கோடா சூப்பர். இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா இந்த வண்டியில் ஒரு மால் ஃபங்க்ஷன் வந்துருச்சு, அது திருப்பி வருதான்னு பார்க்கறதுக்காண்டி தான் இந்த டெஸ்ட் ட்ரைவ். ஏன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டானே அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. அது எதுக்காண்டி அப்படி ஓட்டுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ரொம்ப யூஸ்வலாக ஓடுறத விட ரொம்ப ரேஷாக நம்ம ஓட்டணும் அப்படின்னா சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அப்படி எந்திரிச்சு வெளியே வந்துடும்.
என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் திருப்பி அது டிடெக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் காட்டிடும். ஸோ இப்போ வரைக்கும் அந்த லைட்ஸ் எதுவும் ஆன் ஆகலை. ஸோ பக்காவாக இருக்குது. ஆல்ரைட், ஸோ வி ஆர் இன்டு சேஃப் ஜோன். இது இனிஷியல் பிக்கப் பாருங்களேன், வாட் த ஹெல் மேன். என்ன பிக்கப், என்ன பிரேக்கிங். ஸ்கோடா தான்ப்பா, அதுவும் ஸ்கோடா பெட்ரோல். மை காட், பயங்கரமான வண்டி. ஃபென்டாப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சும்மா சாதாரணமாக சொல்லிட முடியாது. ஃபென்டாப்ளஸ்னால் அது ஃபென்டாப்ளஸ் தான். ஊனா இந்த வண்டியில் சென்சார் பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்குது. ஆல்ரைட், இப்போ வரைக்கும் கம்ப்ளைண்ட் எதுவும் வரல. இட்ஸ் குட் மூட். பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.